Hello friends, welcome back to my channel. நம்ம ஒரு ஆஃப்லைன் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஆஃப்லைன் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸ் மாடல். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் இருக்கிற முக்கியமான 3 டைப்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் இருக்கிற 3 டைப்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரான்ச்சைசர் அப்படின்னா என்ன, ஃப்ரான்ச்சைசி அப்படின்னான்றதை ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃப்ரான்ச்சைசர் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் A to Z ஃபுல்லாக அவர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார் அண்ட் அதில் கிடைக்கிற ப்ராஃபிட் அவருக்கே சொந்தமானது. ஸோ அவர் தான் ஃப்ரான்ச்சைசர். ஸோ ஃப்ரான்ச்சைசி அப்படின்றவர் அந்த ஹோட்டலோட சேம் பிராண்டை வச்சுருப்பார், ஆனால் அவர் அதில் குக்கிங் பண்ண மாட்டார். ஸோ குக்கிங் மட்டும் பண்ணாமல் அந்த ஹோட்டல் பிராண்டை பேர் வச்சு அவர் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னா அவர் தான் ஃப்ரான்ச்சைசி. ஸோ ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் மாடல் என்ன அப்படின்னா கோகோ மாடல், அதாவது கம்பெனி ஆப்ரேட்டட் கம்பெனி ஓன் மாடல். ஸோ அந்த ஃப்ரான்ச்சைசர் அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப் பண்ணி கொடுப்பாரு அண்ட் அவர் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தகுந்த எல்லா விஷயங்களையும் இன்க்ளூடிங் குக்கிங்கும் பண்ணி கொடுப்பாரு. அந்த ஃப்ரான்ச்சைசி என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை ப்ராஃபிட்டபிளாக ரன் பண்ணுவார். ஸோ அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு எதில் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறாரோ அதுலேருந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு பிரித்து கொடுப்பாரு. ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க்கு தகுந்த மாதிரி தான் அண்ட் அவர் இந்த ப்ராஃபிட்க்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு இன்கம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ். இந்த ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற செகண்ட் டைப் என்ன அப்படின்னா ஃபோகோ மாடல், அதாவது ஃப்ரான்சி ஓன்ட் கம்பெனி ஆப்ரேட்டட். ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு தகுந்த முதல் போடணும் இல்லையா, ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் அவர் பண்ணுவார் அண்ட் அவர் ஸ்லீப்பிங் பார்ட்னராக அந்த ஃப்ரான்ச்சைசி இருப்பார். ஸோ ஃப்ரான்ச்சைசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர்கிட்டருந்து அந்த பேமெண்ட் மட்டும் வாங்கிக்குவார் அண்ட் இவர் எல்லாமே ரெஸ்டாரண்ட் செட் பண்ணுவார் அண்ட் குக்கிங் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார், ஃப்ரான்ச்சைசர் பண்ணுவார். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசர் எல்லாமே பண்ணி அவர் எடுக்கிற ப்ராஃபிட்லேருந்து ஒரு சர்டைன் பர்சன்ட் கமிஷன் அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு கொடுத்துருவார். ஸோ அந்த ஃப்ரான்ச்சைசி ஜஸ்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு சர்டைன் அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருப்பார் அண்ட் அந்த ஃப்ரான்ச்சைசர் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் இருக்கக்கூடிய தேர்ட் டைப் என்ன அப்படின்னா ஃபோஃபோ மாடல், அதாவது ஃப்ரான்ச்சைசி ஓன்டு ஃப்ரான்ச்சைசி ஆப்ரேட்டட். ஸோ ஃப்ரான்ச்சைசி ஓண்டுன்னு அப்படின்றது ஃப்ரான்ச்சைசி தான் அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஃப்ரேம் பண்ணுவார். ஸோ ஃப்ரான்ச்சைசி ரெஸ்டாரண்ட்டை ஃப்ரேம் பண்ணி எல்லாமே செட்டப் ஃப்ரான்ச்சைசி பண்ணுவார், ஆனால் குக்கிங் அண்ட் அந்த பிராண்ட் பேர் மட்டும் ஃப்ரான்ச்சைசர்கிட்டருந்து வாங்கிக்குவார். ஸோ ஃப்ரான்ச்சைசர் ஒரு சர்டைன் அமௌண்ட்டுக்கு அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு விற்பார் அண்ட் அந்த ஃப்ரான்ச்சைசி வாங்கி கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணுவார். ஸோ ஃப்ரான்ச்சைசி அப்படின்றவர் நடுவில் இருப்பார், அதாவது நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிற மாதிரி தான். ஸோ ஃப்ரான்ச்சைசி அப்படின்றவர் நடுவில் இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்குவார். ஸோ அதில் கிடைக்கிற ப்ராஃபிட் தான் அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு சொந்தமானது. ஸோ இந்த 3 ஃப்ரான்ச்சைஸ் டைப்பில் உங்களுக்கு எந்த டைப் செட் ஆகும் அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு டெவலப் ஆகிரும். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.